ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா, செமி ஆட்டோமேட்டிக் போடுறோம். அதுதான் நம்ம இப்போ சென்சார் செட் பண்ண போகிறோம். டேங்க் உள்ள இந்த சென்சாரை உள்ளே செட் பண்ணணும். இது நம்ம டேங்க் உள்ளே போட்டு செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். நல்லா ஹோல்ஸ் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது போடுறதுக்கு. அது போட்டு எடுத்தாச்சு, ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்து மூடியை கழட்டி எடுத்துகிட்டு ஒயர் உள்ள ஒரு ஒயர் 4 கோர் ஒயர் வரும். அந்த 4 கோர் ஒயரை அது உள்ளே வாங்கிக்கிறோம். டேங்க் உள்ளே வாங்கிட்டு எவ்வளோ ஒயர் தேவையோ அவ்வளோ ஒயர் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணிடணும். ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் சென்சார் 2 சென்சார் வரும். இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு சென்சார் தான் இருக்குது. இது செமி ஆட்டோமேட்டிக்கு. அதாவது மோட்டரை நம்ம போட்டோம்னா நம்ம போடணும் மேனுவலாக. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணுறது தேவையில்லை. ஏன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு தான் இது போடுறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டரை அப்படியே போட்டு விட்டு இது பண்ணிடுவாங்க. எங்கன்னா மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் மோட்ரு. அதே மாதிரி ட்ரை ரன்னரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ட்ரை ரன்னர்லாம் போடும்போது தண்ணி டேங்க்கில் போரில் தண்ணியிலையோ இல்லை சம்பில் தண்ணியிலையோ அப்படின்னா உடனே மோட்ரு கட் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றலைன்னா அந்த லெவலில் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஓவர்ஃப்ளோ லெவலு அதை செட் பண்ணிவிட்டு இது லாக் போட்டு உள்ளே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால் இது போடுறவங்க போட்டுக்கலாம். வயசானவங்களாம் போயிட்டு மோட்ரு போட முடியாது அப்படின்ற டைமில் நீங்கள் அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். இது அந்த ரெட் கலர் இதுதான் ட்ரை ரன்னர். அதாவது உங்களுக்கு மோட்டரில் தண்ணி இல்லை, டேங்க்கில் போரில் தண்ணி இல்லை, சம்பில் தண்ணி இல்லை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம இது போடுறது. சும்மா மோட்ரு வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு ஏர் லாக் ஆகிக்கிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இது நீங்கள் போடுறது சேஃப்டி. அது நம்ம எவ்வளோ ஒயர் தேவையோ அந்த அளவுக்கு ஒயரை வச்சு இங்கே டேக் போட்டு வச்சிட்டோம்னா, சப்போஸ் டேங்க்கு க்ளீன் பண்ணும்போது அந்த டேங்கை கட் பண்ணிட்டு அந்த உள்ளே நம்ம போட்ட சென்சார் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு டேங்கை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதேமாரி உள்ளே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். வேலையும் ஈஸி தான். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கெலாம் சர்வீஸுமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நல்லாயிருக்கும். ஒயரை போட்டு டேக் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த கஸ்டமர் எனக்கு ஒயரு சும்மா பரவாயில்ல அப்படின்னு இப்படியே போட்டு விடுங்கன்ட்டாங்க. அதே ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக பைப்பிங் பண்ணி ஒயரிங் பக்காவாக பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒயரிங்லாம் பண்ணுவோம். அப்படி பண்ணுற வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். இது இப்போ இவங்க இதை சொன்னதுனால இப்படியே போட்டு போடுறேன். அது ஒயர் அங்கங்கே தொங்கக்கூடாதுன்றனால டேக் போட்டு பக்காவாக கட்டி விட்டோம்னா அது பாட்டில் ஒரு நாள் நிற்கும், நல்லா நிற்கும். ஒயரும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் போடுவாங்க, டெலிஃபோன் ஒயர். அது போடுறதுல ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஒயர் போட்டிங்கன்னா கம்பி சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் இருக்கனால கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக மோட்ரு ஒர்க் ஆகாது, சென்சார் ஒர்க் ஆகாது. அப்போ உங்களுக்கு ஒயரிங் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அதனால் இந்த மாதிரி மல்டி ஸ்டாண்ட் ஒயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குன்றது மீன்ஸ் ஒயரு கட் ஆகாது. மல்டி ஸ்டாண்ட் ஒயரை பொறுத்த வரைக்கும். சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் கட் ஆகிடும். டெலிஃபோன் ஒயர் யூஸ் பண்ணுறவங்க டெலிஃபோன் ஒயர் காஸ்ட்டு கம்மி. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒரு 6 மாதத்துலேயே அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் ஒயர் கட் ஆகாது. அதனால் இதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் மல்டி ஸ்டாண்ட் ஒயர் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேக் போட்டு முடிச்சாச்சு. இது முடிச்சுட்டு நம்ம இப்போ கீழே போகணும். அதான் தான் போட்டுக்கிட்டே இருப்போமா. போட்டு லாஸ்ட்டாக அப்படியே போட்டு ஒயரை கீழே இறக்கி விட்டு கீழே போயிட்டு கீழே சென்சார் செட் பண்ணணும். இது சென்சார் செட் பண்ணியாச்சு. மேலே டேங்க்கில் கீழே செட் பண்ணுறது நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதுதான் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலரை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே ஒயர் போட்டாச்சு.
மேலே போட்டு அப்படியே கீழே கனெக்ட் பண்ண போகிறோம். கீழே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தாச்சு. இப்போ வந்து அது மார்க்கிங்கு எல்லாமே அதிலே கொடுத்துருவாங்க. அந்த மார்க்கிங்கு போட்டு ட்ரில் பண்ணிட வேண்டியதான். ஸ்டிக்கர் வரும். ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிக்கலாம். நம்ம ஸ்டெபிலைசர் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்கர் வரும். அதே மாதிரி இதில் ஸ்டிக்கர் வரும். ஸ்டிக்கரை போட்டு ட்ரில்லிங் போட்டு அப்படியே மாட்டிடலாம். மாட்டிட்டு கனெக்ஷன் வந்து இதில் ரொம்ப ஈஸி தான். 3 ஒயர் தான் வரும். ஃபேஸு நியூட்ரலு, இன்கமிங் ஃபேஸ் நியூட்ரலு, அவுட்கோயிங் ஃபேஸ் நியூட்ரலு கனெக்ட் பண்ணணும். அந்த ஒரு இதான் சென்சார். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து நான் எடுத்து கையில் வச்சுருக்கிறது வந்து நியூட்ரல் ஒயரு. எனக்கு கலரு பிளாக் இல்லாதனால நான் என்கிட்ட இருந்த ரெட் ஒயரை போட்டேன். நியூட்ரல் வந்து காமன் தான், அதனால் நீங்கள் காமனாகவே கொடுத்துக்கலாம். ஒரே நியூட்ரலில் கூட நீங்கள் அப்படியே லூப் அடிச்சுக்க வேண்டியதான். ஃபேஸ் மட்டும் இன்கமிங்கு அவுட்கோயிங்கு கரெக்டாக நம்ம பார்த்து கொடுத்தால போதும். நியூட்ரல் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் ஒயரை நம்ம கொடுத்துட்டு நியூட்ரல்லாம் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஃபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு இதோட முடியுது இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.